ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சாமு நாசர் இன்று மத்திய பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளின் தொழிற் சங்கத்தினரிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த 2006ஆம் ஆண்டு ஆவடி தொழிற்சாலைகளை தனியார்மயமாக்கும் மத்திய அரசின் முயற்சியை தடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்பதை நினைவு கூர்ந்தார். தொழிலாளர்களின் நலன் கருதி ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் அந்த உத்தரவை ரத்து செய்து அனைவரையும் கருணாநிதி பாதுகாத்ததாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் கூடுதல் வேகத்துடன் மக்கள் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டு அவர் ஆதரவு திரட்டினார். எந்த நேரத்தில் இந்த இடத்துல தொழிலாளர் தோழர்களுக்கு இடுக்கண் ஏற்பட்டாலும் உடுக்கையில் இருந்தவன் கை போலங்க இடுக்கண் கலைமான் நட்பு என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் 8 அடி பாய்ஞ்சா இன்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் 16 அடி பாய்ந்து கண்ணினிமை போல காத்து வருகின்றார். அந்த அடிப்படையில் அந்த தொழிற்சாலைகளாம் சிறப்பாக இயங்குகிறது. ஆக இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்முடைய தொழிலாளர் தோழர்களாக மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணம் நம்ம இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாளராக இருக்கின்ற காரணத்தால் மகிழ்ச்சியோடு ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.